பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 8:18. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். ஆண்டவரை சுற்றி திரளான ஜனங்கள் இருந்தார்கள். எது நிமித்தம் ஆண்டவரை சுற்றி திரளான ஜனங்கள் இருந்தார்கள் என்றால், நாம் மேலே படித்த வசனங்களின்படி ஆண்டவர் பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் சுகத்தை கொடுக்கிறார். ஆவியை, அதாவது அவர் அந்த ஆவிகளை அந்த வார்த்தையினாலே துரத்துறார். பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள் எல்லாரையும் சுகப்படுத்துகிறார். அப்படி சுகப்படுத்தின ஜனங்கள் தான் அவரை சுற்றி திரளான ஜனங்கள் கூடி வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியம் மட்டும், இப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டுமல்ல, யோவான் எழுதின நற்செய்தியில் 21 அதிகாரம் 25வது வசனம், கடைசி வசனத்தை பார்த்தால், இயேசு செய்த அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். உலகம் கொள்ளாது. அப்போ அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால தான் அவரை சுற்றி திரளான ஜனங்கள். இன்னொன்று பார்த்தீங்களா, அவங்க தன்னை சூழ்ந்திருக்கிறது, அதாவது திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். ஆமென். அதாவது திரளான ஜனங்களை பார்த்து அங்கேயே ஸ்டே பண்ணி இருந்துடாம, ஓகே நல்லா வசதியாக இருக்குது, நம்மளை எல்லாம் மதிக்கிறாங்க, நம்மளை சுற்றி உள்ள கூட்டம் இருக்குது, நமக்கு இது போதும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு இது போதும், நம்ம தேவைகள்லாம் சந்திக்கப்படும், நமக்கு எல்லாம் கவனிப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அக்கறைக்கு போக கட்டளையிட்டா. அக்கறைக்கு அந்த இடத்த விட்டு பிரிகிறாரு. அந்த கூட்டத்திலேருந்து அவர் தனிமையாக, அந்த கூட்டத்திலேருந்து தனியாக வேறு இடத்துக்கு, அந்த கூட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும்னு அவர் முற்படுகிறார். இதுதான். ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது ஆண்டவர் இப்போது நம்மக்கிட்டேயும் சொல்கிறது என்னென்னா, நம்மளை கனம் பண்ணுறவங்க, நம்மளை மதிக்கிறவங்க, நம்மளை உயர்வாக பேசுகிறவங்க, நம்மளை எப்போயுமே அப்ரிஷியேட் பண்ணுறவங்க கூடவே நம்ம எந்நேரமும் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்து வேறு இடத்துக்கு போகணும். நம்மளை அறியாதவர்கள், நமக்கு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கணும். அவர் அதுக்காக தான் வந்தார். அவர் ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கிது, இது கிடைக்கிதுன்னா அப்படியே இல்லாமல் அவர் அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கார். நம்மளும் அப்படி தான். நம்ம ஆண்டவர் அன்பை சொல்லணும், அநேகருக்கு சொல்லணும். நம்மளை இங்கே ஒரு இடத்துல போனால் நம்மளை மதிக்கிறாங்களா, கனம் பண்ணுறாங்களா, நம்மளை எப்பயுமே பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்களா, அந்த இடத்த விட்டு அதுக்கு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அங்கேயே இருந்து தங்கிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு மாதிரி காண்பித்து வைத்திருக்கிறார். அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அநேக அற்புதங்கள் உண்டு. இதை பார்க்கும்போது நாமும் அவர் செய்தபடி நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அவர் கூட்டம் கண்டு தன்னை சூழ்ந்திருக்கிறத கண்டு அவர் அங்கேயே இருந்து விடாதபடி அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அல்லேலூயா. அடுத்து வேறு பகுதிக்கு போக அவர் முற்படுகிறார். நாமும் ஒரே இடத்துல சாட்டிஸ்ஃபைடாக இருந்து விடாமல், இந்த உயர்வு போதும், இந்த ஆசீர்வாதம் போதும், நம்ம ஏதோ ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் பண்ணுறோம், இது போதும் அப்படின்னு நின்று விடாமல் நம்ம அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லணும். நம்ம போகணும். நம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஒரே இடத்துல இருந்து விடக்கூடாது.
நம் கால்கள் ஓடணும். இந்த வாழ்க்கை பயணம், இந்த கிறிஸ்தவ பயணம் என்பது ஓட்ட பந்தயம். வேகமாய் ஓடி பந்தய பொருளை தொடுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். பந்தய பொருளை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். கிறிஸ்தவத்தை ஓடணும். நம்மளை சூழ்ந்திருக்குங்க அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள பார்த்து நின்று விடக்கூடாது. நம்மளை பாராட்டுகிறவர்கள் சுற்றி இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம அப்படியே மெய்மறந்து நின்று விடக்கூடாது, அங்கேயே தங்கி விடக்கூடாது. நாம் அடுத்த கட்டத்துக்கு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, வாசித்த வேதவசனத்தின்படி ஆண்டவரே அப்பா திரளான ஜனங்கள் அப்பா உம்மை சூழ்ந்திருந்தார்கள் ஆண்டவரே. அப்பா இதை கண்டு அக்கறைக்கு கட்டளிட்டுறேன். நாங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா எங்களை சுற்றி எங்களை பாராட்டுகிறவர்கள், எங்களை உயர்த்துகிறவர்கள், எங்களை எப்போவுமே மதிக்கிறவங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, இவங்க கூடவே நாங்கள் அப்படியே தங்கி தரித்து விடாதபடி எங்கள் வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்பதை உணர்ந்தவர்களாக அப்பா கிறிஸ்துவே உமக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறாண்டவரே. உங்களுடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லணாண்டவரே. காலம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய வரிக்கு அதி சீக்கிரத்தில் இருக்குமே ஆண்டவரே. அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் சோம்பலாக இல்லாதபடி, சோர்வாக இல்லாதபடி, ஒரே இடத்துல தரித்து இல்லாதபடி அல்லேலூயா அப்பா அநேக அன்பை எடுத்து சொல்லுகிற ஒரு வாய்க்காலாக இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நீர் அப்படியே சீக்கிரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அடிமையோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் மீதியான முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வருமராதே. ஆமேன், ஆமேன்.